பிகைன் கோல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 புத்தாண்டு பலன்கள் பற்றி நம்மிடையே பேசுவதற்காக பிரபல ஜோதிடர் திருமதி கஜலட்சுமி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். 2026 ஆண்டிற்கான பொது பலன்கள், 12 லக்னக்காரர்களுக்கான பலன்களை பற்றியும் பரிகாரங்கள், அவர்களுக்கு உண்டான பரிகாரங்களை பற்றியும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் மேடம். காலபுருஷனுக்கு 7வது லக்னமும் துயரங்களை கண்டு துவளாத லக்னக்காரர்களான துலாம் லக்னக்காரர்களுக்கு 2026 ஆண்டு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது, அவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன? துலாம் லக்னம் ஒரு பயத்திலேயே தான் இருக்கும். இந்த 2026 அப்படி தான் நீடிக்கும், இந்த பயத்திலேயே தான் இருக்கும். ஆனால் என்ன உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பயம் இருந்தாலும் ஓரளவுக்கு தசாபுத்தி காலம் கை கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கலைத்துறையெல்லாம் சாதிச்சிடுவாங்க. எப்படி நீச்ச சுக்கிரன் கூட கலைத்துறையில் சாதிப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி இப்போ துலாமுக்கு சரி இல்லைனாலுமே கலைத்துறையில் சாதிச்சிடுவாங்க. ஏதோ ஒரு இடத்துல வேணால் பணத்தை மட்டும் சேமித்து வச்சுக்கோங்க, செலவு தாறுமாற ஆகிடும். அதில் மட்டும் கவனம் வேணும். அவங்களோட ஹெல்த்து கவனம் வேணும். மனைவியோட உடல் நலமோ இல்லை கணவனோட உடல் நலத்தில் கவனம் வேணும். இதில் மட்டும் பார்த்துக்கும் போது நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. அப்புறம் வீடு மாற்றுறது, ஆஃபீஸ் மாற்றுறது, கார் மாற்றுறது, வீடு மாற்றுறது எல்லாம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இந்த ஆண்டு முழுவதும். இவங்க நிறைய துலாம் லக்னக்காரர்கள் பிஸ்னஸில் இருக்காங்க. அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் இந்த 2026? பிஸ்னஸ் இருக்கிற பிஸ்னஸ் அப்படியே வச்சு ஓட்டுங்க. இல்லை நான் புதுசாக பண்ண போகிறேன் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணாதீங்க. என்னோட பெஸ்ட் ஐடியா அதுதான். ஒர்க்கிங் பார்ட்னராக இருந்து போயிடலாம். ஒர்க்கிங் பார்ட்னராக பண்ணுங்க. அது கூட உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 2-3 ப்ராஜெக்ட் பண்ணுங்க, செட் ஆயிடுச்சுன்னா பண்ணுங்க, இல்லைன்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்க, அடுத்த ஆண்டு பார்த்துக்கலாம். ஓகே. தொழில் வேலையில் ஏதாவது அழுத்தம் இருக்கும்? கண்டிப்பாக இருக்கும். தொழில் மட்டும் இல்லை சார், எல்லாத்துலேயுமே இந்த ஆண்டு அவங்களுக்கு அழுத்தம் இருக்கும். வீட்டில் குழந்தைங்களால் அழுத்தம் இருக்கும், மனைவியால் அழுத்தம் இருக்கும், அம்மாவால் அழுத்தம் இருக்கும், பொருளாதாரம் அழுத்தம் இருக்கும், நண்பர் எல்லாம் ஒட்டுமொத்த அழுத்தத்திலேயே அவங்க பயத்திலே சுற்றுவாங்க. துலாம் லக்னக்காரர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்க போகுது 2020? இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறாங்க பார்த்தீங்களா, அந்த குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஆண்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இந்த 2-3 ஆண்டு நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க, அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும். அதற்கான ஹார்ட் ஒர்க் இன்னமும் போடணும். ரெண்டாவது, இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறாங்க பார்த்தீங்கன்னா, அதுலேயும் உங்களுக்கான ஃபேவரபிள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் தசாபுத்தி காலம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும். அதில் மட்டும் இருக்கும். படிக்கிற பசங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிக்க மாட்டாங்க. இப்போ ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க துலாம் லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். ஏன்னா அது ராகு அங்கே இருக்குது, சுவாதி இருக்குது பார்த்தீங்களா, சுவாதி நட்சத்திரம், அதனால அதில் இருக்கிறது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஓகே. இப்போ குழந்தைங்களுக்கு கொஞ்சம் புஷ் பண்ணி தான் படிக்க வைக்கணும். அவங்க ஃபோர்ஸ் பண்ணி தான் படிக்கணும். அப்பா படிப்பு தான் முக்கியம், அடுத்த 10 ஆண்டு நமக்கு கை வச்சிடும், அதனால படிப்பு மட்டும்தான் உனக்கு சாதம் போடும் அப்படின்றத தெளிவுபடுத்தி சொல்லணும். படிப்பு சாதம் மட்டும் இல்லை, அவங்கள வாழ வைக்கக்கூடிய எதுவுமே படிப்பு தான். அயகிரிவர் வழிபாடு பண்ணலாம், கண்டிப்பாக வழிபாடணும். இவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பரிகாரமே அதுதான். அயகிரிவர் வழிபாடும் இவங்களோட ஆஞ்சநேயரோட வழிபாடும், இது ரெண்டுமே எடுத்துக்கும் போது நல்ல ஆயுர் தேவி வழிபாடும் எடுத்துக்கும். ஏன்னா ஹெல்த் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நல்ல ஆயுர் தேவி வழிபாடும் எடுத்துக்கும். துலாம் லக்னக்காரர்களுக்கான பரிகார கோவில் அப்படின்னா அயகிரிவர் வழிபாடு தான். ஏலக்காய் மாலை போட சொல்லுங்க, அயகிரிவர் வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி பால் பாயாசத்துல ஏலக்காய் முந்திரி பருப்பெல்லாம் போட்டு தானம் கொடுக்கலாம். ஆயுர் தேவி வழிபாடு எடுத்துக்கலாம். அயகிரிவர் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே. காலபுருஷனுக்கு 8வது லக்னமும் வினைப்பயனின் வீரியத்தை தன்னுடைய விவேகத்தால் மீட்டெடுக்கக்கூடிய விருச்சிக லக்னக்காரர்களுக்கு 2026 எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது, அவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள்? விருச்சிக நல்லாவே இருக்கும். இந்த ஆண்டு ரொம்ப நல்லா இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா குரு தசா போயிட்டுருக்கு, புதன் தசா போயிட்டுருக்கு, சனி தசா போயிட்டுருக்கவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனம் மட்டும் தேவை. இந்த சனியும் புதன் தசா போகும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் நமக்கு. மற்றபடி நல்லாயிருக்கு, பயன்படுத்திக்கணும். இந்த ஆண்டு அவங்க இந்த சனி பயிற்சி எல்லாம் முடிஞ்சு கூட நமக்கு நல்ல விஷயம் நடக்கலேன்னு எவ்வளோலாம் ஏக்கத்தோடு இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கும். குழந்தை பேருக்காக எவ்வளோ பேர் காத்துட்டு இருந்தீங்களோ நடக்கும். ஆனால் செலவு பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். காதல் திருமணம் கண்டிப்பாக நடக்கும். காதல் திருமணம், அரேஞ்ச் மேரேஜ், 90s கிட்ஸ் எல்லாருக்கும் மேரேஜ் நடக்கும். விருச்சகத்தில் இருந்தீங்கன்னா திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். இவ்வளோ நாள் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன ஒரு இடர்பாடு இருந்துச்சோ அது எல்லாமே கிளியர் ஆகும், புரிஞ்சுப்பீங்க. ஓகே. அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இவங்களுக்கு அதிகமான மன சஞ்சலங்கள் இருக்குல்ல, அது எதுக்காவது பரிகாரம் இருக்கா? அது ஏன் சஞ்சலம் அப்படின்னா, விருச்சிக ராசியே ஒரு மர்மமான ராசி சார். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், ஆமா, ஒரு மர்மம், அவங்க கிட்ட ஒரு மர்மம் இருந்துகிட்டே இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கிரகங்கள் யார் பாருங்க, குரு, புதன், சனி.
ஓகேங்களா? அனுஷம் நீயா நானான்ற பிரச்சனை இருப்பாங்க. கடகத்துக்கு எப்படி ஒரு பிரச்சனை இருக்கோ அதே பிரச்சனை இங்கேயுமே இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு இருக்கும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் ஸ்லோ, கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் போகும். அவங்களுடைய கம்யூனிகேஷனில் அடி வாங்கினா அவங்களுக்குள்ள ஒரு ரகசியம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அந்த வெளிப்படைத்தன்மை ஆமாம், அந்த ரகசியம் இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த மன பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு ஏதாவது சரியான பரிகாரம் இல்லை சார், அது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துக்கு அமைப்புக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக மாறும். இந்த லக்னத்துக்குன்னு எதுவும் இல்லை, லக்னமோ ராசியோ whatever it is, நம்ம வந்து அவங்களுடைய தசா புத்தி காலத்துக்கு ஏற்றா போல் இப்போது பரிகாரம்ன்றது காமனாக சொல்லலாம் சார். ஆனால் காமனாக சொல்லும்போது அது எல்லாருக்கும் பலிக்காது. ஸோ அவங்களுடைய தசா புத்தி தசா நாதனும் தசா புத்தி நாதனும் எங்கே இருக்காங்கன்னு பார்த்து அதற்கேற்ற பரிகாரம் சொல்லுங்களேன், அவங்களுக்கு ரிசல்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவங்க ப்ராப்ளமே இல்லாமல் ஸ்மூத்தாக போகும் அவங்க லைஃப். வெளிநாடுகளில் அதிகமாக வாழ்கிறாங்களே விருச்சிக லக்னக்காரர்கள், அவர்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அதான் அவங்க தான் ஒரு தலைமறைவான வாழ்க்கையை வாழக்கூடியவங்க. 8வது இல்லை, அது ஒரு மர்மம், ஒரு சைலண்ட்டு, ஒரு தலைமறைவு, அது எல்லாமே அப்படின்னா அவங்க இங்கே இருக்கிறத விட வெளிநாடு போகிறது ரொம்ப சூப்பர். அது சஸ்டைன் பண்ணுறாங்கல்ல ரொம்ப நாள், அது எப்படி அவங்களால முடியுது? அது அப்படிதான், அது செவ்வாய் இல்லை, அது அப்படிதான். ஓகே. இங்கே இருக்கிறத விட வெளிநாட்டு போகிறது தான் ரொம்ப நல்லது அவங்களுக்கு. ரொம்ப அவங்க இங்கே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேலைக்கு கஷ்டப்படுவாங்க, அங்கே போனாங்கன்னா சூப்பராக ஹாப்பியாக இருப்பாங்க. ஓகே. அவருடைய குழந்தைகளுடைய நலன் எப்படி இருக்கும் இந்த வருஷம்? இந்த வருஷம் குழந்தைக்காக நல்லா குழந்தை பேருக்காக வெயிட் பண்ணுறவங்க குழந்தை பேர் கிடைக்கும். அதுக்கப்புறம் இருக்க குழந்தைங்களோட படிப்பு நல்லா இருக்கும். எல்லாமே குழந்தைங்களுக்காக நிறைய அசட்லாம் சேர்ப்பாங்க, அது எல்லாமே நடக்கும். அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் இந்த வரக்கூடிய 2026 விருச்சிக லக்னக்காரர்? இந்த ஆண்டு அதான் சொல்கிறேன், விருச்சிகத்துக்கு எல்லா சப்போர்ட்டும் இருக்கும். மாமியார் வீட்டு சப்போர்ட் இருக்கும், அம்மா வீட்டு சப்போர்ட் இருக்கும், அக்கா தங்கச்சி சப்போர்ட் இருக்கும். நீ ஒரு இடம் வாங்க போகிற இடம் நான் காசு கொடுக்குறேன் சப்போர்ட் பண்ணுறேன்னு பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு ரீதியான ஒரு சப்போர்ட் இருக்கும். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. ஸோ அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் இருக்கிற எல்லாமே நமக்கு கிளியர் ஆகி சுப பார்வையாக இருக்கும். குழந்தை, மனம், குலதெய்வம், பூர்வ புண்ணிய சொத்து எல்லாமே நமக்கு கிடைக்கும். புதுசாக வண்டி வாகனங்கள் எல்லாமே இந்த ஆண்டு எல்லாமே இருக்கும். கொஞ்சம் அந்த வண்டி வாகனத்தில் அவங்க சாகசத்தை காமிக்கூடாது. ரொம்ப பொறுமையாக நிதானமாக இருக்கும். நிதானமாக இருந்தாங்கன்னா கொடி கட்டலாம். விருச்சிக லக்னக்காரர்களுக்கான கோவில்னா என்ன கோவில் சொல்றீங்க? வருடம் முழுதும் அவர்கள் இந்த கோவில் போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எந்த கோவில் சொல்றீங்க? ஏதாவது ஒரு அம்மன் கோயில் பிடிச்சிக்கோங்க. பக்கத்தில் ஏதாவது ஒரு அம்மன். எதுவுமே கிடைக்கல, அம்மாவோட காலை பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே. அம்மா கிடைக்கலன்னா மனைவியோட காலை பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். பட் இவங்க எதுலலாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா கடன் விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கும். வாங்கக்கூடிய கடனில் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். அதில் மட்டும் கவனம் இருந்துட்டாங்கன்னா போதும். வேலை மாற்றுறதுலேயும் கவனம் வேணும். வேலையை விடத்துக்கு முன்னாடி ஒரு வேலையோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிட்டு விடுங்க ஒன்று. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் என்னை கேட்டு வேண்டான்னு சொல்லும். திருச்சிக்கிறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கு, பிஸ்னஸ் மட்டும் வேண்டாம். காலபுருஷனுக்கு 9வது லக்னமும் தர்மத்தின் பாதையில் தலை நிமிர்ந்து நடைபோடும் தன்னலமற்ற தனுசு லக்னக்காரர்களுக்கு வரக்கூடிய 2026 ஆண்டு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறது? அவர்களுக்கு உண்டான பரிகார கோவில். வெளியில இருந்தாலே யாரும் வந்து கெடுக்க வேணாம், அவங்களுக்கு அவங்களையே ஆப் வச்சுப்பாங்க. அவங்க வந்து எல்லா விஷயத்துலையுமே தனக்குத்தானே ஆப் வச்சுக்கொண்ட ராசிக்காரங்களும் லக்னக்காரங்களும் பார்த்தீங்கன்னா தனுசு தான் இருக்கும். எதனால அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அது வந்து இந்த குருவோட ஆதிக்கம் இருக்கிறதுனால என்ன பண்ணோன்னா தான் தான் சொசைட்டியில் நான் தான் ஒரு பேர் புகழ் அப்படி இருக்கணும். இந்த தனுசு ராசிக்காரங்களாம் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சலாம். சிம்ம ராசி, தனுசு ராசி, கும்பராசி, மேஷம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுடைய அந்த ஆளுமை திறன் அங்கே தெரியும் நமக்கு. தனியாக ஆளுமை திறன் அந்த பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வாயிலேயே பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா. ஆமாம், இல்லை வாயில வசீகரிக்கிறது இல்லை, இல்லாத விஷயத்தெல்லாம் பெருசு சொல்லலாம். அது மாதிரி பண்ணி அதுவே பர்டிகுலர் இந்த அரசியல் எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. எனக்கு இவங்களை தெரியும், எனக்கு அவங்களை தெரியும், கடைசியில் அவங்களுக்கு இவங்களை தெரியுமான்றது ஒரு கொஸ்டின் மார்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனுசா இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இதெல்லாமே வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும். தனக்கு தானே பிரச்சனை பண்ணிக்கக்கூடிய ராசியோ லக்னமோ யாருன்னா தனுசு தான். அதுல அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்கனாலே அவங்க வாழ்க்கை நல்லாவே இருக்கும். இந்த ஆண்டு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு, ஒன்றும் பெருசா இல்லை. கொஞ்சம் வம்பு வழக்கு கடன் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஹெல்த் ரீதியாகவும் வயிறு சம்பந்தமான பிரச்சனையும் கொஞ்சம் கவனம் தேவை. ஓகே. தனுசு லக்னக்காரர் கண்டிப்பாக திருமண வாழ்க்கை, வீடு மனை வாங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? இவங்க பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாங்கன்னா திருமண வாழ்க்கையை மறந்துடணும். ஓகே. குடும்ப வாழ்க்கையை மறந்துடணும். இல்லை குடும்ப வாழ்க்கை தான் ஆக்சுவலாக தனுசு ராசிக்காரங்க குடும்ப வாழ்க்கை தான் வேணும்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு 20% பீப்புள் தான் பொது வாழ்க்கை வேணும்னு கேட்பாங்க. குடும்ப வாழ்க்கை வேணும்னு கேட்குறவங்க தனுசு பீப்புள். ஸோ அந்த மாதிரி பொது வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டாங்கன்னா குடும்ப வாழ்க்கையை விட்டுற வேண்டாம். அவர்களுடைய குழந்தைகள்லாம் எப்படி இருக்கும்? அவர்களுடைய ஹெல்த் எப்படி இருக்கும்?
இந்த காலகட்டங்களில் ஹெல்த் வந்து எல்லாருக்குமே விட தனுசு லக்னக்காரங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருக்கும் ஒன்று. அதாவது இந்த முட்டி கால் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கவனம் தேவை. இந்த ஒரு 50 வயதுக்கு மேலே இருக்காங்கன்னா அவங்க சுகர் பிபிலாம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒன்று. ஏன்னா குரு வீட்டில் இருக்க பெரியவங்க, தனுசு லக்னத்தில் இருக்க வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களோட இது எப்படி இருக்கும், ஹெல்த் எப்படி இருக்கும்? ஓரளவுக்கு இருக்கும், பட் அப்பாவுடைய இதில் கொஞ்சம் கவனம் தேவை. ஓகே. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிஆர்லாம் கிடைக்கும். முடிஞ்சவங்க அங்கேயே இருக்கிறதுக்கு இந்த 2 வருடம் முயற்சி பண்ணிக்கலாம். நீங்கள் அவசரப்பட்டு இங்கே வந்தீங்கன்னா திரும்ப போகிறது கஷ்டமாயிடும். ஓகே. தனுசு லக்னக்காரர்கள் ஆண்டு முழுவதும் செல்லக்கூடிய கோவில்கள் அப்படின்னா எந்த கோவில் சொல்லுவீங்க? காலபைரவர். ஓகே. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் ஒரு மாதிரி கடுமையான ஆண்டாக தான் இருக்குது. ஓகே. ஸோ அதனால் எந்த வம்பு வழக்கு பிரச்சனையில் மாட்டாமல் இருக்கணும்னா காலபைரவரை பிடிச்சிக்கணும். ஓகே. இந்த கோச்சார ரீதியான கோச்சாரம்ன்றதை விட கோச்சாரமும் என்னதான் சனி பகவானோடைய இது முடிஞ்சா கூட இன்னும் அவங்களுக்குலாம் ரிலீஃப் கிடைக்கல பெருசாக. ஏதோ ரீதியான தொல்லை டிஸ்டர்பன்ஸ் எடுத்துட்டு தான் இருக்கு. ஏன்னா அதுலேயும் அதில் குரு தசை போயிட்டு இருக்கு. ராகு முடிஞ்சு குரு வர்றாரு பார்த்தீங்கன்னா. ஓகே. அதில் இந்த பூராடம் நட்சத்திரத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 45 வயதுக்கு மேலே குரு ராகு முடிஞ்சு குரு வருவார். அடிச்சு தும்சம் பண்ணியிருப்பார், வச்சு செஞ்சிருப்பார் ராகு. ஓகேங்களா. குரு வந்து என்ன பண்ணுவார், ஸ்டார்டிங்கில் கொடுப்பார் நினைக்கிறேன், கொடுக்க மாட்டார். ஒரு 5-6 வருடம் ஒன்றுமே பண்ண மாட்டார். ஏன் அப்படின்னா தனுசுக்கு குரு வந்து அதிபதியாக வராரு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு இது மெயின்டைன் பண்ணுவாங்க, டெரர் மெயின்டைன் பண்ணுவாங்க. எனக்கு இவங்க கௌரவம் கொடுக்கணும், எனக்கு இவங்க மரியாதை கொடுக்கணும். அதுவே அவங்களை பாதி வந்து இது பண்ணும்போது எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டு போக மாட்டாங்கல்ல. அதுதான் பிரச்சனை. மத்தியம வயதுகளில் மத்தியம பீரியட் அந்த குரு திசையில் நல்லா இருப்பாங்களா? அது வந்து ஆஃப்டர், அதாவது 10 வருடம் கடக்கணுங்க. 10 வருடத்துக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கும். நான் தனியாக ஒரு எபிசோடே கொடுக்குறேன். குரு தசை நடத்தும் போது எப்படி இருக்கும், யாருக்கு சாதகமாக இருக்கும் ஒரு எபிசோட வேணால் கூட கொடுக்குறேன். குரு வந்துலாம் நம்ம அவ்வளோ இதுவாக நினைக்கவே முடியாது. சனி பகவானாவது ஸ்லோ பண்ணுவார். ஓகே. நான் குரு பகவான்லாம் அவ்வளோ லேஸாக எதுவுமே நினைக்கவே முடியாது. நல்லது பண்ணுவார் நினைக்கவே முடியாது. ஓகே. அதனால் அது இருக்குது. அதேமாதிரி அங்கே சூரியனுடைய நட்சத்திரம் இருக்குது, நமக்கு சுக்கிரனோட நட்சத்திரம் இருக்குது, கேதோட நட்சத்திரம் இருக்குது. ஸோ இதோடைய தசாபுத்தி காலம் நடத்தும் போதோ இல்லை அதோட புத்தி நடத்தும் போதோ நமக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் வருமே தவிர அந்த டைமில் தான் நமக்கு பிரச்சனை வரும். ஓகே. அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்து கவனமாக இருக்கும். காலபுருஷனுக்கு 10வது லக்னமும் மாசற்ற மனதிற்கும் மங்காத புகழுக்கும் என்னாலும் மன்னவர்கள் மகரத்தில் ஜனித்தவர்கள், அதாவது மகர லக்னத்தில் ஜனித்தவர்கள் அப்படின்ற வாக்கிற்கு நாங்கள் மகர லக்னக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது, அவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள். மகர லக்னக்காரங்க அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டையும் ஒட்டவும் மாட்டாங்க. ஓகே. அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரையும் நம்பவும் மாட்டாங்க. ஓகே. அவங்களுக்கு லக்கு மேலே ஒரு பெருசாக நம்பிக்கையே இருக்காது. ஓகே. ஏன்னா கடவுள் மேலே நம்பிக்கை இருந்தாலும் லக்கு மேலே நம்பிக்கை இருக்கணும். அவங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை. இண்டிபெண்டன்டாக நிறைய பேர் தனியாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் என் உழைப்பு தான் எனக்கு சோறு போடுதுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஓகே. கடவுள் என்ன பண்ணிட்டாரு, லக் என்ன பண்ணிடுச்சு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். ஓகே. யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பவே மாட்டாங்க. நீ சொன்னீங்கனாலும் 10 வாட்டி யோசிப்பாங்க. அது பெரிய கொடுமையான விஷயம் இல்லை. ஆமாம், அது ஒன்று. அதுலேயும் இந்த கணவன் மனைவிக்குள்ளே தான் பிரச்சனையே வருவாங்க. மகர ராசி மகர லக்னம் 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா காதல் வந்து நிறைய வரும். ஓகே. நிறைய காதல் வரும். ஆனால் அது நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா நடக்காது. அதுதான் பிரச்சனையாங்க. அதே மாதிரி மகர லக்னக்காரங்களும் மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா கல்யாணம் டிலே ஆகி தான் நடக்கும். ஓகே. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை என்ன பொறுத்தவரும் மகர ராசியாக இருந்தாலும் சரி, மகர லக்னமாக இருந்தாலும் சரி, சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி, சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரி, கல்யாண வாழ்க்கை 30 வயதுக்கு மேலே அமைச்சுக்கோங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும், தப்பிச்சிடலாம். ஆமாம், அதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கல்யாண வாழ்க்கை டைவர்ஸில் தான் போய் முடியும். ஓகே. எந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தாலும் மகர லக்னம் 100ல் ஒரு 30% தான் அப்படி, மீதி 70% அடிச்சு இப்படி தான் வாழ்வாங்க. பாருங்க பின் கீழே எவ்வளோ மெசேஜ் கமெண்ட்ஸ் வரப்போகுதுன்னு மட்டும் பாருங்க. நான் சிம்மன்வாங்க, நான் மகரன்வாங்க, அது மாதிரி. ஆனால் இந்த 2026 என்னன்னு பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு கணவன் மனைவியோடு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், கண்டிப்பாக உறவு, நல்ல உறவு இருக்கும், பிள்ளைங்களோட உறவு இருக்கும். அவர் பூர்வ புண்ணியத்தில் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் நிறைய அட்டன் பண்ணுவாங்க. அப்புறம் ஊருக்கெல்லாம் போகிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் நிறைய நடக்கும். இந்த 7ஆம் இடம் வந்து இப்போ ஆக்டிவேட் ஆக போகுது. குருவோடைய 7ஆம் இடம் வந்து ஆக்டிவேட், பார்வை வந்து பட்டு ஆக்டிவேட். அப்போது 7 சார்ந்த விஷயம் எல்லாமே நடக்கும். நமக்கு நல்ல ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்க, நல்ல ஒரு நண்பர்கள். ஆக்சுவலாக மகரத்துக்கு என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா நண்பர்கள் பெருசாக அமைய மாட்டாங்க. யாரும் நம்ப மாட்டாங்களே யாரையுமே. அதனால இப்போ ஒரு நல்ல ஒரு நண்பர் கிடைப்பாங்க, நல்ல மனைவி கிடைப்பாங்க, நல்ல கணவன் கிடைப்பாங்க, நல்ல ஏற்கனவே இருந்த பிரச்சனைலாம் இப்போ சால்வ் ஆகும். வீடு வாகனம் எல்லாமே வாங்கலாம், நல்லா இருக்கு. அதாவது ஏதோ ப்ராப்பர்ட்டி வச்சுருந்துருப்பாங்க, அதாவது அந்த மன சஞ்சடத்தோடு அது விற்றுருப்பாங்க,
பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டி அவங்க சேல் பண்ணதில் ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கேன். காரணம் பார்த்தீங்கன்னா அதில் ரோடு ஏதாவது போகும், இல்லை கவர்மெண்ட் அந்த ப்ராப்பர்ட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்லை வேற ஏதாவது ரீசன் இருக்கா மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி இவங்க வித்துறும் போது உங்களுக்கு பணம் வந்துடுச்சு இல்லை, அந்த மாதிரி விஷயம்லாம் மகரத்துக்கு நடக்கும். ஓகே, அரசு துறையிலேருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குமா? அரசு துறையை விட இவங்களுக்கே நிறைய நல்ல விஷயம் நடக்கும். ஆனால் மன கஷ்டத்தோடு இருப்பாங்க. எண்ட் ஆஃப் அது நல்ல சந்தோஷத்தில் முடியும். அரசு அதிகாரிகளாக இருக்காங்களா மகர லக்னத்தில் இருக்கவங்க, அவர்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். இந்த ஆண்டு நல்லாவே இருக்கும், நல்லாயிருக்கும். அவங்க மனைவியோ இல்லை கணவனோ இருந்தாங்கன்னா கவர்மெண்ட் வேலைலாம் கூட கிடைக்கிறதுக்கு. 2026ஆம் ஆண்டிற்கான மகர லக்னக்காரர்களுக்கான கோவில்கள்லாம் நீங்கள் எதை சஜஸ்ட் பண்ணுங்க? அவங்க வந்து சனி பகவானுடைய இதில் வராங்க. நமக்கு அப்படி இருக்கும்போது சனி பகவானை வணங்கலாம். நம்ம ரெகுலராக போய் சனி பகவானை வணங்க முடியாது. ஓகே, அங்கே சிவபெருமானை பிடிச்சிக்கலாம். ஓகே, சிவனுடைய பாதத்தை பிடிச்சிக்கும் போது ஓகே, ஏதாவது ஒரு பொருள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க முடிஞ்சா. ஓகே, பண்ணணும், நான் கம்பல்சரி சொல்லலை, முடிஞ்சா சிவனுக்கு. ஓகே, தானம் தர்மம் பண்ணுங்க, சிவபுராணம் படிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே பண்ணும். எதுவுமே இல்லைனாலும் வீட்டில் நீங்கள் எப்பவும் கேட்குற கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சொல்லிடுறேன். வீட்டில் உட்காந்தே அவங்க என்ன பண்ணலான்னா ஓம் நமச்சிவாய சொல்லுங்கள், சிவாய நமக சொல்லுங்கள். 2026 சூப்பராக இருக்க போது மகர லக்னக்காரர்கள் நல்லா இருக்கும், யூஸ் பண்ணிக்கணும். அதாவது காலம் நேரம் வரும் சார், அதை பயன்படுத்திக்கணும். என்னுடைய இன்னொரு குரு சொல்வார், அடிக்கடிக்கு சொல்வார், ஓகே, நமக்கான பஸ் வரும், அந்த பஸ்ல ஏறதும் ஏறாம போறதும் உன்னுடைய விதி. ஓகே, நீ அடுத்த பஸ், இந்த பஸ் ரஷ்ஷா இருக்குன்னு அடுத்த பஸ்ல ஏறிக்க நீ உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த பஸ் போயிடுச்சுன்னா அடுத்த பஸ் வர்றதுக்கு எப்போ வரும்னு தெரியாது. கரெக்டான டைம்ல கரெக்டான விஷயத்தை எடுத்துக்கணும். யூஸ் பண்ணிக்காம நீங்க காலத்தை விட்டுட்டீங்கன்னா திரும்பி அந்த காலம் வருமான்னு தெரியாது. ஓகே, காலபுருஷனுக்கு 11வது லக்னமும் குடத்தில் இட்ட விளக்கை கூட குன்றின் மேல் இட்ட விளக்காக மாற்றக்கூடிய லக்னக்காரர்களாகிய கும்ப லக்னக்காரர்களுக்கு வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறது, அவர்களுக்கு உண்டான பரிகார கோயில்கள்? கும்பம் வந்து நிறைய பிரச்சனையை பார்த்தாலும் எல்லாரையும் அரவணைச்சு போகும் ஒன்று. ரெண்டாவது கும்பமுக்கு வந்து பயங்கர டேலண்ட். எப்படி நான் கன்னிக்கு வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்கன்னு சொன்னேன்னா, இவங்களுக்கு தெரியாத துறையே கிடையாது. எல்லா துறையிலும் இன்டெப்த் கற்றுக்கக்கூடிய லக்னக்காரங்க யாருன்னா கும்ப லக்னம் தான். ஓகே, இன்டெலெக்சுவல்ஸ். ஆமாம், அதில் சதையும் வர இருக்கு. ராகுவோட நட்சத்திரம் இருக்குது. அது வந்து நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்கும், நிறைய கெட்ட விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கும். அது வந்து நீங்கள் சேஃபாக இருக்கணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்கு. ஒன்று ஓகேங்களா, செவ்வாய் இருக்கார் அதில், செவ்வாயோட நட்சத்திரம் இருக்குது, குருவோட நட்சத்திரம். ஓகே, ஸோ நமக்கு இந்த 2 பேரையும் ராகு வந்து கெடுப்பார். ஓகே, நம்ம நல்ல விஷயத்தையும் கொடுப்பாரு, சொத்து கொடுத்தாலும் செவ்வாயோடு சேர்ந்து ராகு பெருசாக கொடுப்பாரு. இந்த ரியல் எஸ்டேட்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதில் கும்பமாக இருப்பாங்க. ஓகே, சொத்து பெருசாக கொடுப்பாரு. ஆனால் அவங்களுக்கு பாருங்க வெள்ளங்கமும் இருக்கும். ஓகேங்களா, ஞானத்தில் இருப்பாங்க. குரு இருக்கார்ல, ராகு அந்தக்கும் உச்சியில் கொண்டு போவார், ஆனால் அங்கேயும் வெள்ளங்கத்தை கொடுப்பாரு. இப்போ நிறைய பேர் இந்த குருமார்கள்லாம் இப்போ நிறைய விஷயத்துலலாம் மாற்றுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் கும்பத்தில் ஏதாவது ஆதீனங்கள் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கும் கும்பத்தில். அந்த மாதிரி உச்சிக்கு கொண்டு போயிட்டு அவங்க அந்த இடத்துல அசிங்கப்படுத்தக்கூடியது வந்து அந்த ராகு பண்ணுவாங்க. நிறைய கும்பாபிஷேகங்கள்லாம் கூட அவங்க கும்ப ராசியில் லக்னத்தில் பிறந்தவங்க பண்ணுவாங்க, கோயில் கட்டுவாங்க, பராமரிப்பு. ஏன்னா 11வது லாபம்ன்றதை விட பூர்வ புண்ணியம் எல்லாமே சொல்லலாம். ரொம்ப வந்து ஒரு கும்பமே வந்து ஒரு கும்பம் மாதிரி தான். ஓகே, கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு தான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிதர்சனமான உண்மை. அவங்க எல்லாரையும் அரவணைச்சு போவாங்க. அவங்க வந்து யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்மளோட இருந்தவங்களையும் சேர்ந்து கூட்டிட்டு போவாங்க. நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. அவங்க வந்து வளர்த்து விடணும்னு ஆசைப்படுவாங்க. நம்மளை வளர்த்தவன் நமக்கு முன்னாடி இருக்காங்கன்றதெல்லாம் வருத்தமே பட மாட்டாங்க. அதுதான் கும்பம், அரவணைச்சு போவாங்க எல்லாரும். நான் எப்படி ரிஷபத்துக்கு சொன்னேன், ஒரு உங்க கூட இருக்கக்கூடிய ரிஷப லக்னக்காரங்களோ ராசிக்காரங்க கிட்டயும் ஏதோ ஒரு பொருள் வாங்கி பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா, அதே மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயம் நீங்க பண்றீங்கனாலும் கும்பத்தையும் நீங்க வந்து பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை மாற்றமா இருக்கும். ஓகே, இவங்க பொருளாதாரம் எல்லாமே இந்த வருஷம் நல்லா அடி வாங்குவாங்கன்னா அப்படி அடி வாங்குவாங்க, ஆனா எந்திரிச்சு போயிடும், வலிக்காது. அந்த அளவுக்கு வலிக்காது இல்லை சார், அது இதுதான் நம்ம விதின்னு தெரிஞ்சாலும் தோந்து போக மாட்டாங்க, அடுத்தது நோக்கி ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ கும்ப லக்னக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டில் செல்ல வேண்டிய கோவில்கள்லாம் எதை சொல்லுவீங்க? கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முருகர் பிடிச்சிக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் செவ்வாயோட ராகு இருக்காரு, ஆக்சுவலாக குருவில் இப்போ ராகு இருக்காரு. ஓகேங்களா, குருவில் இப்போ புரட்டாதியில் ராகு இருக்காரு. ஆனால் ஜூலை எண்டுக்கு அப்புறம் நமக்கு சதயத்துக்கு ராகு வந்துடும். அப்போ ரொம்ப பிரம்மாண்டமாக கொடுப்பார், எல்லாமே கொடுப்பார். ஆனால் அதை அடக்கணும் அப்படின்னா ஆக்சுவலாக ராகு கட்டுப்படக்கூடிய கிரகம் யாருமே கிடையாது.
முடியாது. ஆனா குருவால மட்டும் ஓரளவுக்கு அவரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அவரை வந்து முழுமையா சிறை வைக்க முடியுமானா முடியாது, ஆனா கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அந்த இது யாருக்குன்னா குரு பகவானுக்கு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா குருவோட பாதம் இருக்கு பாத்தீங்கன்னா, அதை வந்து வச்சு வணங்க ஆரம்பிக்கலாம். மீனத்துக்கும் நான் அதான் சொல்லுவேன், கும்பத்துக்கும் அதான் சொல்லுவேன். அந்த வந்து அந்த பாதத்தை வச்சு வணங்கிட்டு வரலாம். சித்தரோட வழிபாடு எடுத்துக்கலாம். சித்தரோட வழிபாடு எடுத்துக்கலாம். 18 சித்தமார்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட வழிபாடு ஆரம்பமாக எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ வீட்டில இருந்து அவங்க ஏதாவது பண்ணோம்னா என்ன மாதிரி பரிகாரங்கள் கும்பலக்னக்காரர்களுக்குலாம் ஏதாவது சொல்லணும்? சித்தரோட உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கான சித்தரோட மந்திரம், அவங்களோட நேமே சொல்லலாம் சார், உங்களுடைய நாமத்தையே சொன்னாலே. காலபுருஷனுக்கு 12வது லக்னமும் மண்ணாலும் மன்னவர்க்கும் மனையாலும் மனைவியர்க்கும் என்னாலும் மெய்ஞானத்தை உணர்த்தக்கூடிய மீன லக்னக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறது? அவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன? இந்த ஆண்டு வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு சுமாராகவே இருக்கும். ஏன்னா 7.5 சனி போயிட்டுருக்கு, அதுவும் ஜென்மத்திலே இருக்கு, ஜென்ம சனி போயிட்டுருக்கு. மீனராசி மாதிரி கஷ்டப்பட்ட ராசி யாருமே கிடையாது இந்த 7.5 சனியில். அவ்வளோ ஒரு மனவலி மனவேதனை, எடுத்த இடத்துலலாம் தடன்னு கஷ்டப்பட்டாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு தன்மையை கண்டிப்பாக கொடுக்கும். சில குரு மிதுனத்திலிருந்து மீனத்துக்கு ஃபேவரபிளாக தான் இருந்தார், ஆனாலும் எந்த விஷயத்தையும் பண்ணலை, முடக்கி போட்டார். ஏன்னா சனி அங்கே உட்காந்துருக்காரு, பண்ண விடலை எதுவுமே. ஸோ இப்போது சனி பகவானும் புரட்டாதியிலேருந்து உத்திரட்டாதி முடித்து ரேவதிக்கு போகிற காலத்தில் ஓரளவுக்கு இவங்க ரிலீவ் ஆவாங்க. ஆனால் குருவோடைய பயிற்சியும் நமக்கு வந்து 2026 இதுவும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அவங்க புது விஷயம் நிறைய பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வீடு வாங்குவாங்க, வாசல் வாங்க, எல்லாமே கடன் மூலமா வாங்குவாங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னவோ அதை பண்ணுங்க. பட் நிறைய விஷயம் பண்ணுவாங்க, வீடு பண்ணுவாங்க, வாகனம் வாங்குவாங்க, நிறைய ஜுவல்ஸ் வாங்குவாங்க, பொருளாதாரம் ஏற்றம் இருக்கும். இன்கமே இல்லைன்னு முடக்கி போட்டவங்களுக்குலாம் இப்போது டே டு டே லைஃப்க்கு என்ன பணம் வேணுமோ அது வரும். கண்டிப்பாக பல்வேறு வழிகளில் பணம் வரும். ஆனால் அதை வந்து ஐயோ நமக்கு இப்போ நல்லா இருக்கே அந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு பாயாதீங்க. ஒரு மாதம் நல்லா இருந்தால் இன்னொரு மாதம் கொஞ்சம் டவுன் இருக்கும், அடுத்த மாதம் நல்லா இருந்தால் அதுக்கு அடுத்த மாதம் டவுன் இருக்கும். ஸோ அதெல்லாம் கவனமாக இருக்கும். ஓகே, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டே இருக்கும். ஆனால் ஃபினான்ஷியலாக நல்லா இருக்கும். ஃபினான்ஷியல் இல்லை, ஓவராலே நல்லா இருக்கும். எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறாங்க மீன லக்னக்காரங்க. எக்ஸாம் அரசு சார், அரசு நீட் எக்ஸாம், ஜேஇ எக்ஸாம், இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம், இது எல்லாமே கூட உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். ஏன்னா கடந்த 3 ஆண்டு அவங்களுக்கு நல்லா இல்லை, அவ்வளோ ஒரு குமரல், வெயிட் பண்ணி திருமண வாழ்க்கையில் அவங்க ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. இந்த லாஸ்ட் 3 வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு பொதுவான ஆட்கள் சொல்றது ஜாதகம் வருது, இல்லை வருது, பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு மதியம் கூட எனக்கு வந்திருக்கு, வாட்ஸ்அப்பில் வந்தது. மீன ராசி லக்னம் ரெண்டுமே எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்களுக்குலாம் ஒரே வார்த்தை தான் சொல்லலாம், அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க, உங்களுக்கான காலம் வரும். அதற்கு வரைக்கும் அமைதியாக இருங்க. பொறுத்தவர்கள் பூமியை ஆளுவாங்கன்றதுக்கான உதாரணமாக நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் என்னெல்லாம் விருப்பப்பட்டீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அமைதி வேணும். இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்கும்? மீன லக்னக்காரர்கள் அவங்க அம்மாவோடைய உடல்நல கண்டிப்பாக கவனம் வேணும். கண்டிப்பாக கவனம் வேணும். அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அம்மாவோடைய இதில் பண்ணணும், குழந்தைங்களோடைய ஹெல்த்லேயும் கவனம் வேணும். இப்போ பசங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் எப்படி பண்ணலாம்? தாராளமாக பண்ணலாம் சார். விரயத்தை கொடுத்துரும் சார். கண்டிப்பாக விரயத்தை கொடுத்துரும். நல்ல விஷயமா இருந்தால் விரயத்தை கொடுத்துரும். அதுதான் தப்பு பண்றாங்க. நீங்க இப்ப கேட்டீங்க பாத்தீங்களா, என்னன்னா பல ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு விரயம் இருக்கு, அது சுப விரயமா கேட்குங்கன்னு சொல்லுவாங்க. இதே ஒரு விஷயத்த நான் ஒரு எபிசோடாவே கொடுத்துருக்கேன், வேற ஒரு காணொலி கொடுத்துருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, சுப விரயம் சொல்லிட்டு நீங்க இப்போ 7.5 சனி போயிட்டு இருக்கு, சுப விரயம் பண்ணீங்க, வீடு வாங்குவீங்க. என்ன பண்ணுவீங்கன்னா, வீட்டோடைய வேல்யூ 35 to 50 லட்சம் வச்சுக்கோங்களேன். அதிகமாகும். நீங்கள் 50 லட்சத்துக்கு வாங்குறீங்கன்னா உங்கள் கையில் 10 லட்சம் தான் இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் காசெல்லாம் போட்டு நகையை வச்சு அதை பண்ணி இதை பண்ணி ஒரு 15 லட்சம் கொடுத்து நீங்கள் வீடு வாங்கிட்டு 35 லட்சம் லோன் போடுவீங்க. 35-40 லோன் போடுவீங்க. ஓகேவா? ஆனால் அடுத்ததில் உங்களுக்கு சனி பகவான் மாறும்போது உங்களால் அந்த வீடு கட்ட முடியாது, லோன் கட்ட முடியாது, சப்திக்கு போகும், லாக் ஆகிடுவீங்க. சொன்னவங்க ஜோதிடரும் கூட வர மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸும் கூட வர மாட்டாங்க, அப்பா அம்மாவும் கூட வர மாட்டாங்க, நீங்கள் தான் மாட்டுவீங்க. ஸோ அதனால உங்கள் கையில் என்ன இருக்கோ, விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதை பயன்படுத்திக்க பண்ணுங்க. ஆனால் சுப விரயம் பண்ணுங்க. லேண்டை வாங்கி போடுங்க, நமக்கான ஒரு காலம் வரும், அப்போ வீடு கட்டிக்கலாம். இல்லை அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் லீஸ்க்கு கொடுத்து வீட்டுக்கு போயிடுங்க, வாடகை எல்லாமே இருக்கு.
அந்த மாதிரி யோசிங்க. பூமி மனையில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? பண்ணலாம் சார், தாராளமாக பண்ணலாம். ஓகே மேடம். இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? நல்லா இருக்கு சார். அவங்க இங்கே இருக்கிறத விட அங்கே இருக்கிறதா சேஃப். சேஃப். அவங்க அங்கே இருக்க சேஃப். பொதுவாகவே 2026 முழுக்க மீன லக்னக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? குருவோட பாதம். ஓகே. ஏதாவது ஒரு குரு, சாய்பாபா, ராகவேந்திரா, நான் அவங்களுக்கு சொல்லக்கூடிய, ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் இடம், 12ன்றது பாதம். பெருமாள் பாதமாக நினச்சிக்கோங்க, சிவன் பாதமாக நினச்சிக்கோங்க, அம்பாள் பாதமாக நினச்சிக்கோங்க, சாய்பாபா, ராகவேந்திரா, குரு, இல்லை சித்தமார்கள், யாரை வேணாலும் உங்களுக்கு பிடிச்சவங்களா நினச்சிக்கிட்டு அந்த குரு பாதம் உட்டில் வாங்கணும். சில்வர் அந்த பித்தளை எல்லாம் கிடையாது, உட்டுல மரத்துல வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த மீனத்தோட அதிபதி வீடு என்ன? குரு பகவான். குருனாலே மரம். அந்த மரத்தால் செய்யப்பட்ட பாதத்தை வாங்கி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அரிசி, பச்சை அரிசி போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த பாதத்தை வச்சு டெய்லி வணங்குங்க. உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை நினச்சி, இல்லை நான் சொன்னேன் இப்போ யாராவது ஒருத்தரை நீங்கள் மனசால நினச்சிட்டு நீங்கள் வணங்கிடலாம். ஆஞ்சநேயரை கூட நினச்சிக்கலாம், ஸ்ரீராமரா கூட நினச்சிக்கலாம். இவர்கள் செய்ய வேண்டிய தான தர்மங்கள், தானம் தர்மம் என்ன வேணாலும் கொடுக்கலாம் சார். இதுதான் அதுதான் இல்லை, எதை வேணாலும் கொடுங்க. எந்த ராசிக்காரங்கனாலும் உங்களுக்கு என்ன தோணுதோ கொடுங்க. கொடுக்குற தானத்தை நமக்கு பின்னாடி நாளைக்கு வருமானு மட்டும் நினச்சி கொடுக்காரு. தானம் அதை கொடுக்குற தானம் மறந்துடுற மாதிரி கொடுங்க. மறந்துட மீன்ஸ் நீங்கள் மறந்துடணும். அதை அவங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு பார்த்து தான், அதுல இருந்து நம்ம பார்க்கக்கூடாது. அதுதான் சொல்றேன். அதே மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய தானம் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து தானம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி 12 லக்னக்காரர்களுக்கு உண்டான பலன்கள் 2026ஆம் ஆண்டு எந்த மாதிரி இருக்க போகுது, அவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள், அவர்கள் என்ன மாற்றங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும், அவர்களுடைய தொழில் எப்படி மேம்படும், அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், இது மாதிரி உங்களுக்கு தெரிந்த அத்தனை விஷயங்களையும் நேயர்களுக்காக ஷேர் பண்ணீங்க. மிக்க நன்றி.